அனைவருக்கும் வணக்கம். பிரதோஷம், திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு எத்தகைய பலன்? இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய பிரதோஷம் எந்த வகையில நம்மளுக்கு நன்மையெல்லாம் கொடுக்குது பார்ப்போம். விசுவாச ஆண்டு பங்குனி மாதம் 16ஆம் நாள் 30/3/2026 திங்கட்கிழமை, வளர்பிறை சதுர்தசி திதி காலை 8:10 வரை. அதன் பின்பு திரையோதசி திதி. இந்த மக நட்சத்திரம் மாலை 3:33 வரை. அதன் பின்பு பூர நட்சத்திரம். இன்றைய பிரதோஷத்துக்கு மதன திரையோதசின் பேர். பங்குனி மாதம் மதன திரையோதசி. மதன திரையோதசினா என்ன? காமதேவனை எரித்த நாள். காமதேவன் தேவர்களுடைய கட்டளைக்கு இணங்க சிவபெருமான் மேல் ஒரு காமபானம் செலுத்துகிறார். அதை செலுத்தியதன் காரணமாக காமதேவன் எரிக்கப்படுகிறார் நெற்றி கண்ணால. இத்தனை அந்த அதுதான் காம தகனம் அப்படின்னு சொல்லுவோம். சில இடத்துல காம தகனம் வரும், சில இடத்துல மன்மத தகனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப மதன திரையோதசி இந்த காலத்துல இந்த பெருமாள், காமதேவன், இந்திரதேவர் போன்றவற்றை அனைவரும் சேர்ந்து ஈஸ்வரனுடைய தவத்தை கலைக்க அத்தனை முயற்சி எடுக்கிறாங்க. அதனால அந்த பிரதோஷ நேரம், அந்த நாள் கரெக்டா பிரதோஷ நேரம் ஈஸ்வரனுடைய தியானத்தை கலைக்கிறாங்க. அதுவும் திங்கட்கிழமை இந்த தினம் கூடி வந்திருக்குது. இந்த காம தகனம் அப்படின்னு வரும்போது ரதி தேவி வழிபாடு, ரதி தேவியினுடைய வேண்டுதலுக்கு நாங்க இந்த காலத்தில் நமக்கு தம்பதிகளாக இருந்தோம், என் பதி இல்லை, நான் என்ன செய்வேன் அப்படிங்கும்போது உன்னுடைய பதி உன் கண்ணுக்கு மட்டும் தெரிவார் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வழங்குறார். அது அம்பிகையுடைய துணையோட. அதனால்தான் பிரதோஷ நேரம்னா எப்பவுமே வீதி விழான்னு வரும், சாமி சுத்தி வரும் ஆலயத்து. ஆனா சிவபெருமான் மட்டும் வரமாட்டார், அம்பிகையும் சேர்த்து தான் வரும். ஆக எது ஒரு கோபத்தால ஒரு தடை செய்திடக்கூடாது, இறைவனாலும் கட்டுப்படுத்தக்கூடிய அம்பிகை பக்கத்திலே இருப்பான். இந்த திங்கட்கிழமை சோமவார பிரதோஷத்துக்கு நம்ம சோமசுக்த பிரதட்சணம்னு செய்வோம். இந்த வழிபாடுல நம்ம முன்ன பின்ன சென்று வரக்கூடிய காலவழி சொல்லுவோம். நந்தி தேவரும் முன்னாடி வணங்கி மனதார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கோரிக்கை என்னவோ அதுலேருந்து அப்படியே மெல்லமா பலம் சண்டிகேஸ்வரர்கிட்ட நின்று ஒரு கைத்தட்டல் அல்லது ஒரு வேண்டுதல் வைத்து மறுபடியும் அப்படியே ரிட்டர்ன் மறுபடியும் நந்தி பகவானுக்கு ஒரு வணக்கம் செலுத்தி, சிவபெருமானை ஒரு வணக்கம் செலுத்தி மறுபடியும் அதே மாதிரி ஒரு 6-7 முறை வரணும். ஆனா வரும்போது நம்மளுடைய கர்மாபலம் குறையுது, தெய்வத்தினுடைய தன்மை நம்மளுக்கு உருவாகணும். அப்ப அந்த 4:30-6க்குள்ள எல்லாமே செய்யணுமானா கண்டிப்பாக செய்யணும். அப்ப அந்த 4:30க்குள்ள நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம 4 மணி ஆலயத்துல இருக்கணும், 6:30 மணி வரைக்கும் இருக்கணும். அப்ப நம்ம இருக்கக்கூடியது 4, 5, 6 2.5 மணி நேரம் ஆலயத்துல மனதார வேண்டிய சிவபெருமானு. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்லலாம். ஒண்ணுமே தெரியலனா நமச்சிவாய மந்திரம் எல்லாம் நீங்க சொல்லிட்டு வர்றது சிறப்பு. நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய் சொல்லிட்டு வரணும். சிவபுராணம் பாடணும், கோளாறு பரிபகம் இத்தனை போன்றவற்றை நம்ம அந்த நேரத்துல நம்ம பாராயணம் செய்யணும். நந்தி தேவனுடைய பாட்டு, சிவனுடைய பாட்டு எல்லாமே பாடணும். இப்போ பாட்டு தெரியல, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, சிவபுராணம் படிக்க தெரியாது, ஒரு சிரமம் கிடையாது. பக்தி ஒன்றே மார்க்கமே நம்மளுக்கு கை தூக்கி நிற்கும். சரணாகதி சொல்லாத பேர். பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சரணாகதியை இறைவன்கிட்ட அடைந்தால் உன்னுடைய எத்தனை சுலோகம் நீ சொல்லி எத்தனை பேர் வழிபட்டு இருந்தாலும் உன்னுடைய சரணாகதிக்கு நிகர் வேற எதுவுமே இல்லை. அப்ப இறைவனுடைய உள் தோற்றத்தை கவனிப்பது கிடையாது. இறைவன் உள் தோற்றத்தை விட்டு வெளி தோற்றத்தை பார்ப்பார், உள் தோற்றமே கவனிப்பார். அதனால நம்ம அகம் பிரம்மாசின்னு பெறது. உள் தோற்றம் தான் நம்மளுக்கு பிரதானம், வெளி தோற்றம் மாயை. இந்த ஒரு சரீரம் எத்தகையாக அழகு உள்ளதாக இருந்தாலும்
அழகு குன்றியதாக இருந்தாலும் அதெல்லாம் இறைவனுக்கு அது பெருசு கிடையாது. உன்னுடைய அகம் தூய்மையாக இருக்கா, இந்தோ தந்தன் பலன் அப்படின்னு சொல்லி கைமேல் பலன் கொடுத்துருவார். நம்மளுக்கு என்ன தேவை? வாழக்கூடிய காலம் கொஞ்ச நாள், சிறிது காலம் நம்ம ஒரு சௌக்கியமா, ஆரோக்கியமா, அன்போட, பண்போட, அரவணைப்போட, குழந்தைகளோட, மனைவியுடன் அத்தனை நம்ம யதார்த்தமாக வாழணும். அப்ப இதுல இருந்து நம்ம தடை ஏற்படும் போது நம்மளுக்கு சில குறைபாடா தெரியுது. அதனால இந்த பிரதோஷ வழிபாடுல நம்மளுக்கு இத்தனையும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நம்ம இந்த மதன திரையோதசியில நம்ம வழிபாடு செய்யும்போது மிக விரைவில் திருமணம் நடக்கும். அந்த காலத்துல எல்லாம் காம தேவனுடைய பண்டிகை நடந்துட்டு இருக்குது. இப்ப அதெல்லாம் அது கிடையாது. அதனால இந்த காலத்துல திருமணம் நடக்கும். இந்த பங்குனி மாதம் இந்த திரையோதசிக்கு அடுத்து ஒரு 2 நாளுக்குள்ள பங்குனி உத்திரம், அது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம். அதனால இந்த காமனை இழுத்து அவருடைய தகனம் செய்த போது இறைவனுக்கு அவர் ஆசை தோண்டி திருமணம் செய்தக்குள்ள தன்மை வரும்போது, அதனாலதான் அந்த பங்குனி மாதத்துல நிறைய ஆலயத்துல திருமணம்லாம் வைபவம் நடக்கும். அவர் ரதி மன்மதனுடைய அனுகிரகம் இருந்தாதான் இறைவனாக இருந்தாலும் ஆட்கொள்ள முடியும். சரி, ரதி மன்மதனுடைய அனுகிரகம் இல்லைன்னா இறைவனாக இருந்தாலும் ஆட்கொள்ள முடியாது. அப்ப ஆசை தூண்டாது. அப்ப ஆசைக்கு ஒரு கடவுள் உருவாக்குறாங்க அத்தனை பேர் சேர்ந்து. அதுதான் போகம் சொல்லுவோம். அப்ப போகம் இல்லாமல் யோகம் கிடையாது. போகத்தை அனுபவித்தால் யோகத்தை தானாவே அடையும். போகம் ஓரளவு தான் அனுபவிக்கணும், யோகத்தை அதிகமாகவே சுவாசிக்கணும். அப்ப அந்த யோகத்தன்னுடைய தன்மை நம்ம வரும்போது முதுகு தண்டி நேராக இருந்து செயலாற்றணும். ஓம் நம சிவாயன்னு மட்டும் சொன்னா போதும். அப்படியே புரிஞ்சுட்டு ஓம் நம சிவா சொல்லக்கூடாது. நமசிவாய் 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 நமசிவ சிவ 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 சிவா நிதானமா சொல்லணும், வேகமா சொல்லக்கூடாது. அதனால இந்த காலத்துல இந்த சமயத்தில் திருமணங்கள், வள்ளி தேவனை திருமணம், ராமர் திருமணம், கிருஷ்ணர் திருமணம், சிவன் பார்வதி திருமணம் அனைத்தும் நடந்தக்கூடிய காலம். ஆகவே இந்த காலத்துல அனைத்து தெய்வர்களுக்கும் உண்டான திருமணத்துக்கு உண்டான வைபவம் நடக்கக்கூடிய காலம். ஆகவே இந்த சிறப்பு மிக்க வழிபாடு அப்படின்னு வரும்போது இந்த மதன திரையோதசியில வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு மிக விரைவில் திருமணத்துக்கு உண்டான பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். அனைத்து விஷயத்திலும் நம்ம சௌபாக்கியமாகவே வாழ்ந்து காட்டணும். எல்லா குறை இருக்குது, எதுவுமே இல்லை, அப்ப நம்ம எது எடுக்க முடியும்? அதனால இந்த பிரதோஷ காலத்துல நம்ம சிவபெருமானை போய் வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு அத்தகையான பலன் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த சோமவார பிரதோஷத்துல நம்ம முறையாக விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது நம்ம அனைத்து விதமான குறைகள் நிவர்த்தி ஆகும், திருமணம் கைகூடும், புத்திரபாகியம் கிடைக்கும், தொழில் நல்ல விருத்தி அடையும். அது மட்டும் அல்லாது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஜாதக ரீதி திங்கட்கிழமைங்கனால சோமம் அப்படின்னு பேர். அப்ப ஜாதக ரீதி நம்ம சந்திரன் பலன் இல்லவே இல்லை. சந்திர தேசம் நடக்குது, சந்திர புத்தி நடக்குது, நம்ம ஜாதகத்துல சந்திரன் சரியா இல்லைன்னா மனம் சரியா இயங்காது. அந்த மனம் சரியாக இயங்கணும். அந்த திசை புத்தி சம்பந்தப்பட்ட தோஷம் நிவர்த்தி பண்ணா இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்திலே தவறாம வழிபாடு செய்யணும். சிவனை போய் வாரம் திங்கட்கிழமை பிரதோஷ நேரம் கூட போய் வழிபாடு செய்யலாம். திங்கட்கிழமை சாயங்கால நேரம் பிரதோஷ நேரம் 4:06 அந்த நேரத்துல போய் அந்த சிவபெருமானை போய் பில்பத்தால அர்ச்சனை செய்து வரும்போது நம்மளுக்கு அந்த தோஷத்துல இருந்து விடுபட்டு நம்மளுக்கு அனைத்து விதமான சௌபாக்கியங்கள் கொடுக்கும், அனைத்து விதமான தொழில் விருதி அடையும். அதனால 4:06 தவறாமல் வழிபாடு செய்யுங்க. அதனால இதுக்கு உண்டான தோஷம் ஆயிரக்கணக்கான சாபங்கள் இருந்தால் நிவர்த்தி செய்யும். நம்மளுக்கு எவ்வளவு சாபம் இருக்குது, என்ன தோஷம் இருக்குது, எதனால் நம்ம ஆள்றோம், எதனால் நம்ம பாதிப்பு சந்திக்கிறோம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தடைப்படுது, ஒவ்வொரு விஷயம் நடக்குது, பல விஷயம் தடைப்படுது, பல காலம் ஏங்கி தவிக்க வேண்டி இருக்குது. ஆனால் சிவபெருமானை போய் திங்கட்கிழமை தோறும் வழிபாடு செய்து வரணும். அதுவும் இந்த பிரதோஷம் வரும்போது தவறாம ஆலயம் சென்று வழிபாடு செய்து வரும்போது நம்ம கைமேல் பலம் கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பலா ஜெய்பலா ஜெய்பலா. வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.